நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு குழந்தைங்க யாரும் வரல. இன்னைக்கு நீ கதை கேட்கணும் இல்லையா? அது பரவாயில்ல. அங்க நீ மறைஞ்சு நிக்க வேண்டாம், ஏன் முன்னாடி வாமா. அந்த கடவுள் பரமேஸ்வரன் மேல உனக்கு அவ்வளவு இஷ்டமா? அந்த கடவுளுக்காக நான் என் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். என்கிட்ட எதையோ கேட்கணும்னு நினைக்கிறல்ல? என்ன கேட்கணும்? கடவுள் எதுக்காக பக்தர்கள் இப்படி சோதிக்கிறாரு? எதுக்காக வேதனை கொடுக்கறாரு? அதுவா, சில பேர் பொய்யா நடிப்பாங்க, சில பேர் காரியம் நிறைவேறணும்னு நடிப்பாங்க, சிலர் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக. ஆனா அது இல்ல. எவ்வளவு தரித்திரம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தான் உண்மையான பக்தர்கள். இவங்கள யாரு உண்மையான பக்தர்கள்னு கண்டுபிடிக்கிறதா கடவுளுடைய சோதனை. அந்த சோதனையில வெற்றி பெறவங்களுக்கு தான் கடவுளுடைய கருணை கிடைக்கும். அவங்க இனி எடுக்கிற ஜென்மத்திலையும் அவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு நீ போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்துடு. என்ன? பாத்திரத்துல பால் வச்சிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் தரட்டுமா? வேண்டாமா, உங்ககிட்ட இருக்கிற பாலை நான் குடிக்க மாட்டேன்னு நினைச்சே நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த பால் யாருக்கு உரியதோ அவங்க உனக்காக இப்ப காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ போயிட்டு வாமா. ஓம் நமச்சிவாயா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? தாகத்தை தீக்கிறவங்க இன்னும் வரலையேன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு பகவான் தரிசனம் கிடைச்சதா? பகவானோட தரிசனம் என்னைக்கும் உண்டு. அது பல உருவத்திலையும் தோற்றத்திலையும் இருக்கும். அத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருக்கே, என்னவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் அதை கேட்கலாமா? தாராளமாக. என்னைக்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் முன்னாடி போய் நின்னு கும்பிட முடியும்? அந்த உருவத்தை பார்க்க முடியும்? கடலுக்குள்ள இருக்கிற வெள்ளார கல்லுக்குள்ள எப்படி ஒளி வருதுன்னு தெரியுமா? அது முதல்ல கூர்மையா கனமான கல்லாதான் இருக்கும். அப்புறம் தேய்ந்து தேய்ந்து பதப்பட்டு நல்ல ஜொலிக்கிற வெள்ளார கற்களா மாறும். மனுஷ பிறவிகளும் அப்படிதான். காலம் கடந்து போகும்போது மனுஷனுடைய மனசுங்கிற கருங்கல்லும் அழகாயிட்டே தான் இருக்கும். அதற்கு வெகு நாட்கள் ஆகாது. தாகமா இருக்கு. எங்க கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல. பக்கத்துல வர கூச்சமா இருக்கா? இல்ல. இப்படிதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் கூட குறைஞ்சுக்கிட்டே வரும். சரிதானே? நீங்க பாலை ஊத்துங்க. குடம் காலி ஆயிடுச்சே, என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய தாகம் தீந்துச்சுல்ல? தீந்துடுச்சு. எனக்கு அது போதும். அப்புறம் சொன்னதை மறக்க வேண்டாம். இந்த தானம் அழகியை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல. என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளவு வேகமா நடக்க முடியுமா?
நில்லு. ம். எங்க பால் வித்த காசு? என்ன அழகி, பாலுக்கு காசு யாரும் தரலையா? இல்ல கடன் சொல்லிட்டாங்களா? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுடி. அது அம்மா, வர வழியில ஒரு பெரிய கல் இருந்தது. அதுல இடிச்சப்போ எல்லா பாலும் கீழே கொட்டிடுச்சுமா. அம்மா, நான் கஷ்டப்பட்டு தான் பசுக்களை வளர்க்கிறேன். அந்த பாலை எடுத்துக்கிட்டு நல்லா மினுக்கிக்கிட்டு யார பார்க்க போறேன்? யாரவன்? என்னோட உழைப்ப திங்கிறவன் யாரு? சொல்லுடி. பாலோ பணமோ நீ அங்க கொண்டு போய் கொடுக்கறது யாரோ ஒருத்தனுக்கு தானே. அம்மா, அநியாயமா பேசாதீங்க. எனக்கு அப்படி இல்ல, யாரும் இல்ல. இல்லன்னா பால் வித்த காசு எங்க? ஒரு கை செய்யற தானம் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் தர்மம். தானம் ரகசியமாக இருக்க வேண்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுடி. இனிமே எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அம்மா, என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? அம்மா அடிக்காதம்மா. அம்மா வேண்டாம். விடு. இவ கெட்டவடா. இவ ஒன்னையும் என்னையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஓ, இப்படி அழுது என்ன ஏமாத்தாத. நீ சரியில்லடி. நீ உருப்படவே மாட்ட. போடி வீட்டுக்குள்ள. அழகி, என்ன அம்மாவை காணோம்? இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்கன்னு அம்மா காத்துட்டு இருந்தாங்க. நீங்க வர தாமதமானதுனால அவங்க சாமி கும்பிட போயிட்டாங்க. ஐயோ, அது கஷ்டமா இருக்கு. நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட போலியா? அதை விட முக்கியம் உங்களை பாக்குறது தானே தோணுச்சு. அப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க கண்டிப்பா சாமி கும்பிடுறதுக்கு போயிருக்கணும். அதை கேக்குறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஆமா, உன் கன்னத்துல என்ன அடையாளம்? யார் கையோ பதிஞ்சா மாதிரி இருக்கு. சொல்ல கஷ்டமா இருந்தா சொல்ல வேணாம். அது அம்மா அடிச்சிட்டாங்க. எனக்கு தோணுச்சு. அம்மா எதுக்காக அடிச்சாங்க? பால் காசை தராததுனாலயா? பரவாயில்ல, நான் கொஞ்சம் காசு கொடுத்தா உன்னோட பிரச்சனை சரியாயிடுமா? தானம் கேட்டு சுத்திட்டு இருக்கிற உங்ககிட்ட ஏது காசு? அத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இப்போ நீங்க தான் வாக்கு மீறீங்க. நானா? ஆமா, பாலை நீங்க தானமா தானே கேட்டீங்க. இப்போ அதுக்கு வெகுமதி தரேன்னு சொன்னா அது தப்பு தானே? நீ ஒரு சிவபக்தி மட்டும் இல்ல, உனக்கு நல்ல வாய் சாதுரியமும் இருக்கு. இதெல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னு தெரியுமா? சொல்லு. நான் தினமும் பால் எடுத்துட்டு வர வழியில நித்யாரம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நிறைய கதைகளை சொல்லி கொடுப்பாங்க. நான் அதை ஒளிஞ்சிருந்து கேட்பேன். அங்கிருந்துதான் நான் அதை கத்துக்கிட்டேன். அப்படியா? எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்க கூடாதுல்ல? அந்த அம்மா சொல்ற கதையெல்லாம் உண்மைதானா? பின்ன இல்லையா? சிவபெருமானுக்காக பார்வதி தேவி தவா இருந்ததும் பல வருடங்களா காத்திருந்ததும் இறுதியா நெருப்பில் அவங்க குதிச்சதும் பார்வதி தேவிக்கு எதுவுமே ஆகல. அவங்களோட காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் சுமேந்திரனுங்கிற ஒரு பக்தனை பகவான் சோதிச்சதும் இறுதியா சிவலிங்கம் செஞ்சு வேண்டிக்கிட்டப்போ சுமேந்திரனுக்கு நோய் குணமானதெல்லாம் நித்யாரம்மா குழந்தைங்களுக்கு சொல்றப்போ நான் கேட்டிருக்கேன். அது எப்படின்னு தெரியுமா? சிவபெருமான் லாட வைத்தியரோட வேஷத்துலதான் சுமேந்திரனை காப்பாத்திருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் நித்யாரம்மா சொன்ன கதை என்னன்னு தெரியுமா? சிவபெருமான் மாறு வேஷத்துல அர்ஜுனன் கிட்ட வந்தாரு. அர்ஜுன சண்டாளன் வேஷத்துல இருக்கிற சிவபெருமான் மேல அம்புகளை ஏத்தினாரு. அது பூக்களா அவர் பாதத்துல வந்து விழுந்தது. அப்படின்னா அந்த அம்மா சொல்ற கதையெல்லாம் உண்மையாதான் இருக்கும். உங்களுக்கு கதைகள்லாம் தெரியாதா? எதுக்கு சிரிக்கிறீங்க? அழகி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தானம் கொடுக்க இன்னைக்கு அழகி மறந்துட்டியா? மறக்கலாம் இல்ல. சிவபெருமானோட கதைய பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன தேயி இந்த நேரத்துல வந்திருக்க? என்னால அவ கூட போராட முடியலம்மா.
இன்னைக்கும் வெறும் பாத்திரத்தோட கைய விசிக்கிட்டு வந்திருக்கா. தினமும் இந்த மாதிரியே வெறும் பாத்திரத்தோட வந்தா நான் என்னம்மா செய்ய முடியும்? கேட்டா எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கு பணப்பெட்டி நிரப்ப வேண்டாமா? கண்ணுக்கு குளிர்ச்சியா பணத்தை பார்க்க வேண்டாமா? பால் காசு வராததை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதை விட 100 மடங்கு நான் உனக்கு கொடுக்கறேன். இனிமே நீ என்ன செய்யணும்னு இவங்க உனக்கு சொல்லுவாங்க. சுகனுக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் வேணும்னு கட்டாயம்லாம் ஒண்ணும் இல்லல்ல தேயி. என்ன சொல்றீங்க? மகாராணிக்கு அவ கண்ணு முன்னாடி வரதே பிடிக்கல. பெட்டி நிறைய காசும் சுகனுக்கு ஒரு புது மனைவி வந்தா தேய்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்றது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. மகாராணிக்கு பிடிக்காத விஷயத்த தேய் வேணான்னு வச்சா மகாராணிக்கு தேய் மேல அதிகமான அன்பு வரும். அவ உயிரோட இருந்தா மங்களத்தம்மோட கோவத்துக்கு இரையாயிடுவா. அவ மட்டும் செத்துட்டானா தேய்க்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். என்ன வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுப்புல இருந்து சேலையில தீப்பட்டாலும் ஒரு ஆளு இறந்து போலாம். அப்படித்தானே? ஆமா, தேய்க்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா தேய்க்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். இந்தா இத வச்சுக்கோ. சந்தோஷமா. போயிட்டாளா? போயிட்டாங்க. பணத்துக்காக மருமகளை மட்டும் இல்ல மகனை கூட கொல்லுவா தேயி. அவளை பத்தி மகாராணி எதுவும் யோசிக்க வேண்டாம். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றத தேயே பாத்துக்குவா. அவளை பத்தின ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு நல்லது. ஓம் நம சிவாய. 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 நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. என்னாச்சு மகாராணி? என்னாச்சு? கால ரொம்ப வலிக்குது பாரு. எங்க பாக்குறேன். ஐயோ, நெருப்பு பட்ட மாதிரி இருக்கே. அடுப்பு கிட்ட எங்கேயாவது போனீங்களா மகாராணி? நான் இந்த அறையை விட்டு வெளியே எங்கேயுமே போகல. அப்புறம் எப்படி கால் எப்படி ஆச்சு? கேசவா, மகாராணிக்கு ரொம்ப முடியல, போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு. தீப்புண்ணுக்கு மருந்து உள்ள இருக்கு, அதை எடுக்கட்டுமா மகாராணி? இல்ல வேண்டாம், வைத்தியர் வரட்டும். குழந்தைங்களே, இப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சா? கடவுளுக்கு பிடிச்சத மட்டும்தான் செய்யணும். அப்படி செய்யாம விட்டா கடவுள் அதுக்குரிய தண்டனைய உடனே கொடுத்துருவாரு. அம்மா எங்க போயிருந்தீங்க? நான் பசுக்களுக்கு புல்ல இருக்க போயிருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் பால் எடுத்துட்டு போலான்னு காத்துட்டு இருந்தேன். தண்ணி சுட வச்சியா? வச்சிட்டம்மா. அடுப்படியில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, நான் போயிட்டு வரட்டாமா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இவ எப்படி அதுல இருந்து தப்பிச்சா?
யார் இவளை காப்பாத்தினது? இனிமே மகாராணி கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நீ தினமும் கதையை உழுந்து நின்று கேப்பல. பெரியவங்களெல்லாம் நாம பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு பாட்டி அம்மா சொல்லிருக்காங்கல்ல. உன் பேர் என்ன? அழகி. நீங்க ஒரு சிவபக்தைன்னு நித்யாரம்மா எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. பக்தர்களுக்கு தீங்கு செஞ்சா பாவம் வரும். பால்காரி அக்கா கதை கேக்குற விஷயத்த நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அப்ப நாங்க கிளம்பிட்டோமா? வாங்க போலாம். போன தடவை நாங்க உனக்காக காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ எங்களுக்காக. நாங்க இல்லன்னு தெரிஞ்சதும் நீ போயிருக்கலாமே. நான் போயிட்டா நடந்து தாகமா வரவருக்கு யார் தாகத்தை தீப்பாங்க? அது சரி, நீ தினமும் எங்களுக்கு பால் கொடுக்கற, நாங்க அதுக்கு காசும் தரதில்ல, அதனால உனக்கு வருமானம் பாதிக்காதா? அது சரிதானே. அப்படி எப்படி வாழ்றது? உயிர் கொடுக்கறதும் கடவுள், வாழ வைக்கிறதும் கடவுள். எல்லாம் கடவுள் பார்த்து பாரு. உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? நான், என்னோட கணவர், அவங்களோட அம்மா. உன்னோட புருஷன் முன்கோபக்காரனா? உன் புருஷன் உன்னை அடிப்பாரா? பாசம் காட்ட மட்டும் தெரிஞ்ச ஒரு சாது என்னோட கணவர், என்னோட உயிர். அவருக்கும் நான் அப்படிதான். அப்போ உன் கணவரோட அம்மா கோவக்காரங்களா இருப்பாங்களே. அந்த கோவத்தை நீ எப்படி சமாளிக்கிற? என்ன அழகி, பதில் இல்லையா? என் கணவரோட அம்மாவா இல்ல, என்ன பெத்த அம்மாவா தான் நான் அவங்கள பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அவங்க கோவம் பெருசா தெரியாது. ஒரு தாய்க்கு ஒரு பொண்ணு திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் உரிமை இருக்குல்ல. அழகி, நீ அம்மான்னு சொல்ற அவங்க கிட்ட பொய் சொல்ல மாட்டியா? சில சத்தியங்களையும் வாக்கையும் காப்பாத்துறதுக்கு சில நேரங்கள்ல பொய் சொல்லிதானே ஆகணும். மனுஷங்க தானே, இதெல்லாம் தவிர்க்க முடியாதுல்ல. சில சமயங்கள்ல பொய் சொல்லுவேன். அப்படி என்ன பொய் தான் நீ சொன்ன? சிவனோட பக்தியா இருக்கிற நீ பொய் சொல்லலாமா? உங்ககிட்ட கொடுத்த வாக்கு காப்பாத்த வேற வழி எதுவும் தெரியல. நான் தினமும் பால் கீழே கொட்டிடுதுன்னு அவங்க கிட்ட பொய் சொல்றேன். அது தப்பு இல்ல. அம்மா கிட்ட பொய் சொல்லலாமா? உங்ககிட்ட கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும்ல. இன்னைக்கும் நாங்க பால் மொத்தமும் குடிச்சிட்டோம்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அம்மா உன்னை தண்டிச்சாங்கன்னா? எனக்கு தெரியல. அம்மா தண்டிச்சாலும் எனக்கு வலிக்கல, கேள்வி கேட்டாலும் மனசு பதட்டப்படல. ஏன் அப்படி பாக்குறீங்க? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கும் தானத்துக்கும் நிச்சயமாக பலனுண்டு. அதுதான் அழகிய காப்பாத்துது. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்க தினமும் எங்க போறீங்க? எங்களால யார் முன்னாடியும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. கொஞ்ச நேரமாவது இருக்கிறது அழகி மாதிரி பரம பக்தர்கள் முன்னாடி மட்டும்தான் இல்ல. சிவபெருமான வழிபடுற உங்களோட பாதத்தை பின்தொடர்றது எனக்கு அந்த சிவபெருமானையே பூஜை பண்ற மாதிரி இருக்கு. உண்மைதான்ல. அழகி செஞ்ச சிவ பூஜையில நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் கண்ணை மூட போறதில்ல. நீங்க போறத நான் பார்க்கணும்.
இது என்ன அதிசயமா இருக்கு. இந்த வழியா தான் போயிருப்பாங்க. பாப்போம். கடவுள் எந்த ரூபத்துல நம்ம முன்னாடி வருவாருன்னு சொல்லவே முடியாது. சில நேரங்கள்ல நண்பனா வரலாம். அப்படின்னா அந்த அம்மா சொன்ன கதைகள்லாம் உண்மையா தான் இருக்கும். சில சமயம் நம்மள வழி நடத்துறவங்களா இருக்கலாம். சில நேரங்கள்ல ஆபத்துல இருந்து காப்பாத்துறவங்களா வரலாம். சில நேரங்கள்ல தண்டனை கொடுக்கறவங்களாவும் வரலாம். அழகி செஞ்ச சிவ பூஜையில நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். கடவுளே, எனக்கு இந்த ஜென்மத்தோட புண்ணியம் கிடைச்சிருச்சு. எனக்கு எல்லாமே புரியுது. தினமும் நான் செஞ்சிட்டு இருந்தது இந்த அபிஷேகத்தை தான். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. ஏதோ ஒரு சக்தி அவ கூடவே இருக்கு. அத கண்டுபிடிக்கணும். என்ன வேணும்னு மகாராணி சொன்னா போதும், நாங்க அந்த வேலையை செஞ்சிடுறோம். இந்த உலகத்துல யாராலையுமே காப்பாத்த முடியாத ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, கெட்ட பெயர். அந்த அழகிய பத்தி வதந்திகளை பரப்பி விட்டா போதும். இந்த நாட்டுக்கே தெரிவிக்கணும். அது அவளோட கணவன் சுகங்காதலியும் விழணும். அதுக்கப்புறம் அவனே அவளை கொன்னுடுவான். ஓ, மகாராணியோட புத்தி ரொம்ப அதிகம். சுகனோட காதுக்கு இந்த விஷயத்தை நாங்களே கொண்டு போறோம் ராணியம்மா. போங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி தான் சுகனுக்கு தெரியணும். உங்க மேல எந்த சந்தேகமும் சுகனுக்கு வந்துடக்கூடாது. உத்தரவு மகாராணி. நீங்க வேணா பாருங்க, இன்னில இருந்து சுகனோட மனசு நிம்மதி இல்லாம இருக்கும். இந்த மங்களத்தோட கால் எப்படி எரியுதோ அதே மாதிரி அவ மனசும் எரியணும். இருந்தாலும் இந்த பால்காரிக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது. அவளோட பேர் என்ன? அழகி தானே? அவ பால் விக்கிறதுக்கெல்லாம் இல்ல, அழகு விக்கிறதுக்கு தான் போறா. பால் பானைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒருத்தனோட கொஞ்சறதும் அவன் மடியில படுத்து கிடக்கிறதும் பார்த்தவங்க இருக்காங்க. அவ புருஷன் ரொம்ப பாவப்பட்டவன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையாவே இருப்பான் பாவம். அப்படி ஒருத்தனை இப்படி போய் ஏமாத்தலாமா? அவன் ஒரு கோழை. மனைவியோட அழகுல மயங்கி அவ சொல்றதெல்லாம் நம்புற ஒரு மடையன். அவன் வீட்ல இருந்து போனா இவளு பின்னாடியே போயிடுவா பால் பாத்திரத்தை எடுத்துட்டு. இந்த விஷயம் மகாராணிக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஓ சிவ சிவா, அத நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா கழுத்த அறுக்கத்தான் மகாராணி ஆணையிடுவாங்க. அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. சரி பாப்போம், வேற எந்த வழியும் இல்லைன்னா சொல்ல வேண்டியதுதான். எல்லாத்தையும் கேட்டிருப்பான்ல, பின்ன என்னவா? இனிமே சுவேசினி பாத்துப்பா. நீ அந்த சுகன் தானே? ஆமாம்மா. நீ எதுக்கு இப்போ ஏதோ பயந்த மாதிரி தள்ளி நிக்கிற?
இந்த ஊரோட கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்கிறியா? அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட மனைவி இந்த நாட்டுல இருக்க சட்டங்களை அவ கடைபிடிக்கிறாளா? காட்டுக்குள்ள உன் மனைவி வேற ஒருத்தன் கூட இருந்தத பார்த்ததுக்கு நான் ஒரு சாட்சி, தெரியுமா உனக்கு? இல்லங்கம்மா, என் அழகி அப்படிலாம் பண்ண மாட்டா. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஒருத்தனுக்கு பால் ஊட்டி விடுறதும், அவன் கூட இருக்கிறதும், அவன் கூட சிரிச்சு விளையாடுறதையும் பல பேர் பார்த்திருக்காங்க. ஏன் நீ இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க? அம்மா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன் மனைவி இப்படி ஆட்டம் போடுறதுக்கான தண்டனைய மகாராணி சீக்கிரமா கொடுப்பாங்க. போ, கண்ணு முன்னாடி நிக்காத. அழகி, என்னை ஏமாத்திட்டேம்மா. நல்லவர்களை கஷ்டப்படுத்த கூடாது, அவர்களை எப்பவும் தவறா பேசக்கூடாது. போய் பேசுறவங்களும் அதை கேட்டுக்கிட்டு நிக்கிறவங்களும் ஒரே மாதிரியான குற்றவாளிகள். அப்படி பேசுறவங்க எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க. அங்க அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். பாட்டி, புறம் பேசுறதுன்னு சொன்னா என்ன? ஒருத்தரை பத்தி இல்லாததெல்லாம் பேசுறது அவங்கள அசிங்கப்படுத்துறதாகும். புறம் பேசுறது பல விதத்துல இருக்கலாம். ஒருத்தர் திருடிட்டாங்கன்னு பொய் சொல்லலாம், தப்பான வழியில போயிட்டாங்கன்னு பொய் சொல்லலாம், பார்க்காதத பார்த்ததா பொய் சொல்லலாம். குழந்தைகளா, நீங்க யாரும் அப்படி எதுவும் செய்யக்கூடாது. கடவுளுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆமா, இவன் தான் உன்னோட மகன் சுகனா? ஆமா மகாராணி. நிறைஞ்ச பால் குடத்தை எடுத்துக்கிட்டு உன்னோட வீட்டை விட்டு கிளம்புற உன்னோட மனைவி திரும்ப வரும்போது வெறும் கையோடையும் குடத்தோடையும் வரான்னு உங்க அம்மா குத்தம் சுமத்திருக்காங்க. நீ அதை பத்தி அவகிட்ட கேட்கலையா? நான் கேட்டேன். பால் கொட்டிடுச்சுன்னு தான் அவ சொன்னான். பால் கீழே கொட்டுற விஷயம் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தெரியும் மகாராணி. அவளுக்கு ஆம்பளைங்க கூட தொடர்பு இருக்கு. என்ன தேயி, இந்த நாட்டோட சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் நீயும் உன் மகனும் சேர்ந்து மாத்தலான்னு நினைக்கிறீங்களா? மகாராணி மன்னிக்கணும். என்னால இந்த விஷயத்தெல்லாம் சகிச்சுக்க முடியாது. இந்த நாட்டுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா அதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்துறதுக்கோ இல்ல கழியில ஏத்துறதுக்கோ எனக்கு அதிகாரம் இருக்கு. மகாராணி சொன்னது உனக்கு கேட்டுச்சா? யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்கேன்னு உன் மனைவி கிட்ட போய் கேளு. அத யாருன்னு அவளால சொல்ல முடியலன்னா அவளை வீட்டை விட்டு துரத்து. இத்தனை காலமா உன் கூட வாழ்ந்த ஒருத்தி உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு உன்னால எப்படி முடியுது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. நான் கேட்கிறேன் மகாராணி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேக்குறதும் கேட்காம போறதும் உன்னோட விருப்பம். ஆனா இப்படி தப்பு நடக்கிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி நடந்தா அவளையும் அவ கூட இருக்கிறவனையும் பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தி தான் நான் தண்டனையை கொடுப்பேன். அப்படி நடக்கணுமா? வேண்டாம். அவ யார பாக்குறான்னு அவ வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். அப்படின்னா போ. இதுக்கப்புறம் என் முன்னாடி வரும்போது ஒரு ஆம்பளையா தைரியமா வரணும். அவன் கைய கட்டி நின்னுட்டு இருந்தாலும் அவனுக்கு மனசெல்லாம் கொதிச்சு போயிருக்கும் மகாராணி. அது எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன்ல, புறம் பேசுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழியா இருக்கும்னு. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அழகி, அழகி, அழகி. என்னங்க, ஏன் கோவமா இருக்கீங்க? தினமும் நீ கொண்டு போற பால் எங்க போகுது? பதில் சொல்லு. அது கொட்டிடுச்சுன்னு நீ பொய் சொல்லாத. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்திருக்கான். சொல்லு, என்ன தினமும் நடக்குது? வழியில நீ யார பாக்குற?
அங்க அந்த காட்டுக்குள்ள உன்னோட இருந்தது யாரு? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பா சொன்னது? இந்த கதையெல்லாம் உண்மை இல்லைன்னா நீ தினமும் கொண்டு போற பால் என்ன ஆச்சுன்னு இப்ப சொல்லு. அவ சொல்ல மாட்டா. நீ எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் சொல்ல மாட்டா. ஊர்ல இருக்கிறவங்க கேலி பண்றாங்கல்ல, நீ ஆம்பளையே இல்லைன்னு. அந்த பேரை உனக்கு வாங்கி கொடுத்தது யாரு? இவதானே இந்த வீணா போனவ. அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. உண்மையை சொல்லு. நீ என்ன ஏமாத்துறியா? இல்ல. அப்ப நீ கொண்டு போற பாலெல்லாம் எங்க போகுது சொல்லு. அத நான் சொல்ல மாட்டேன். வேண்டாங்க, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல, நீ யார பாக்குற, யாருக்கு பாலை கொண்டு போய் குடுக்கறேன்னு சொல்லலனா நீ என் கூட வாழவே வேண்டாம். நான் எந்த தப்பு செய்யல. அந்த பரம்பொருள் சிவபெருமான் மேல சத்தியம். தெய்வத்து மேல சத்தியம் பண்ணாத. சரியான திருடி. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, பணம் பால் காசு எல்லாம் இந்த வீட்ல இருந்து போகுதுன்னு. இதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னேன். நீ எங்க கேட்ட? இனிமே உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. வெளியில போ. இனி இங்க இருக்காத. வேண்டாம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இனிமே என் கண்ணு முன்னாடி நீ நிக்க கூடாது. நான் கஷ்டப்படுறவன் தான், தினமும் உழைச்சு சாப்பிடுறவன் தான். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ துரோகி. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. எங்கேயாவது போய் செத்து தொலை. அம்மா, நீங்களாவது என்ன நம்புங்க. நான் இந்த தப்பு செய்யல. போடி, பேசாம போயிடு. இல்ல மகாராணியோட ஆளுங்க இப்ப வருவாங்க. உன் தலையை எடுக்க. வீட்டை விட்டு போடி. அம்மா, போகட்டும். இல்லைன்னா அவளுக்காக நீ நானும் சாக வேண்டியதுதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம. என்ன பொண்ணு, இந்த நேரத்துல நீ எங்க போற? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. ஏய், இவ்வளவு அழகியா இருக்க உன்னை விட்டுடுவோமா? இங்க பாருமா, பயப்படாத, எங்க கூட வா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல, நான் வரமாட்டேன். நான் தனியாவே போய்க்கிறேன். கையை பிடிங்க. நில்லு. பிடிங்க. பிடிங்க. யார் நீங்களா? என்ன பிடிங்க. சத்தம் போடாத. விடுங்க அவள. யாரா நீ? முதல்ல இங்க இருந்து போடா. பாக்க இருக்க மாதிரி இருக்க, அடிச்சு வரது. கையை விடு. ஏய், ஏய். சிவாய, ஓம் நம 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 சிவாய. ஓம் நம சிவாய. தனக்கு முன்னாடி நிக்கிறவரு சாட்சாத் பரமசிவன் தான்னு அர்ஜுனனால புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் சிவபெருமானுக்கு எதிரா அர்ஜுனன் அம்பை எய்திக்கிட்டே இருந்தாரு. அம்பெல்லாம் சிவபெருமான் மேல பூவா வந்து விழுந்துகிட்டே இருந்தது. அதுதான் சிவபெருமானோட மாயாஜாலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவ அப்படி செய்வாளம்மா? சொன்னவங்க பொய் கதை சொல்லியிருந்தா? கண்ணால பார்த்தத தானே சொன்னாங்க. கொஞ்சம் பேர் கிடையாது, ராணி கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மனசு வலிக்குதுமா. அழகே இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ அவகிட்ட எத்தனை தடவை கேட்ட, அவ பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னால. அதோட அர்த்தம் அவ தப்பு செஞ்சவ தானே. நான் அவ மேல ரொம்ப அன்பு வச்சுட்டேன். இது வரைக்கும் அவகிட்ட கோவமா கூட பேசினதில்லை. இருந்தும் போகட்டுண்டா.
உன்னை போல ஒரு நல்லவன் வாழ்க்கைய அவ கெடுத்துட்டா. இப்பவாது அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். நீ இதுல இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்க. அவ இப்ப எங்க போயிருப்பா? அவ எங்க வேணாலும் போகட்டும், நம்மளை விட்டு போனா போதும். இது ராத்திரிமா, இந்த நேரத்துல அவ எங்க தனியா நிக்கிறாளோ, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்தேன். வேண்டாம், ராணியம்மா கோபத்தை நாம இன்னும் அதிகப்படுத்த வேண்டாம். இல்லம்மா, என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியலம்மா. நான் போய் பார்த்து. உன்னை ஏமாத்தினவாவ. ஊர்ல உள்ளவங்க உன் முகத்தை பார்த்து நீ ஆம்பளையே இல்லேன்னு சொல்றதுக்கு காரணமா இருந்தவாவ. அப்படிப்பட்ட ஒருத்தி நமக்கு வேணாம். கடவுளே, அவளுக்கு ஒன்னும் ஆகாம இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னாச்சு சுகன்? ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க, எங்க போற? ரொம்ப நேரமா அந்த இடத்த தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. ராமபத்ரா ஐயாவோட வீடு எங்க? அதுக்கு இன்னும் நீ ரொம்ப தூரம் நடக்கணும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. யார் நீங்க? வழிபோக்கர்கள். கண்ணு பாக்குறதுக்காக தான் இருக்கு. அத மூடி வச்சுக்கிட்டு இருட்டா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாமே இருட்டா தான் தெரியும். உன் கண்ணுல மட்டும் இல்ல, மனசளவுலயே இருள் சூழ்ந்திருக்கு. நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்க. உன் முகத்துல அது தெரியுது. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை ஏமாத்தினவள வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அது ஒன்றும் தப்பு இல்ல. வீட்டை விட்டு அனுப்புனது உன்னோட மனைவி தானே? இதுக்கு காரணம் மற்றவர்கள் உன்கிட்ட சொன்ன பொய் கதைகள் தானே, சரியா? கணவன் மனைவிங்கிற உறவுல 2 பேருக்குமான இடம் சமமானது. பார்வதியும் சிவனும் மாதிரி, விஷ்ணுவும் லக்ஷ்மி மாதிரி, பிரம்மாவும் சரஸ்வதியும் மாதிரி. உண்ணும் போதும் உறங்கும் போதும் மூச்சு விடும் போதும் கூட இருப்பவளின் அன்பை மற்றவர்கள் சொன்னால்தான் உனக்கு புரியுமா? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவ பதில் சொல்லல. பதில் சொல்லவில்லை என்றால் தப்பானவள் ஆகிவிடுவாளா? உண்மைகளை ஒருவேளை மறைத்து வைத்தால் மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக இருக்கலாம். நீங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? நாங்கள் துறவிகள். வெகு தூரம் நடந்து சோர்வடைஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். ரொம்ப தாகமா இருக்கு. அந்த குடத்துல இருக்கிற பாலை கொஞ்சம் குடிக்க கொடுத்தீங்கன்னா. இல்ல, இது தானம் கொடுக்கறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. தானம் மகத்தானது. அது நம் செல்வத்தை அதிகரிக்கும். நீங்க முதல்ல போங்க. ஒரு துளி கூட தரமாட்டேன். இத வித்து வர்ற காசுல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அப்படியே ஆகட்டும். நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ செஞ்ச தவறு உனக்கு புரியும். புரிஞ்சுக்கிறேன். இதுல இதுல
ரொம்ப தாகமா இருக்கு. அந்த குடத்துல இருக்கிற பாலை கொஞ்சம் குடிக்க கொடுத்தா? இல்ல, இது தானம் கொடுக்கறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.